If our mind is corrupt, நம்முடைய மனது கெட்டு போயிருந்தால், even some innocent material we can tend to interpret in some vulgar manner. We can laugh at it and joke about it and so on. ஒன்றுமில்லாமல் ஒரு பேதையாய் காணப்படுகிற வார்த்தையாய் அது தோன்றும். ஆனால் நம்முடைய மனதோ அதை வியாக்கியானம் செய்து, நமக்கு வேண்டிய விதத்தில் வியாக்கியானம் செய்து, அதை கேளிக்கையாக்கி கேலி செய்து சிந்திக்க அசுத்தமான ஒரு காரியமாக யோசிக்க தோன்றும். Once upon a time my mind was like that. ஒரு காலத்தில் என்னுடைய மனதும் அவ்வாறே காணப்பட்டது. Everything, even ordinary texts and stories and things like that, I would interpret in some vulgar manner. ஒருவரு எல்லா காரியங்களும் அது ஒரு சாதாரண காரியமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த பகுதியோ நான் வேறு ஒரு விதமாய் வியாக்கியானம் பண்ண தோன்றும். I did not know it was corrupt. I thought there's a laughter and all that. I can make the whole class laugh. அது நான் கெட்டுப்போன மனது என்று அறியாமல் இருந்தேன். நான் நினைத்தேன் அது சிரிப்புக்குரிய காரியம் என்று சொல்லி என்னுடைய மாணவர்களிடத்தில் எல்லாம் சொல்லி நாங்கள் எல்லாரும் சிரிப்போம். Only later on I knew what a corrupt mind that was. பின்பாகத்தான் அது எவ்வளவு நம்முடைய வார்த்தையை நான் என்னுடைய மனது கெட்டுப்போன மனதா இருந்தபடினாலே அப்படி மாற்றிவிட்டது என்று உணர்ந்தேன். But as I kept reading the word of God, those devilish interpretations changed. நான் தேவனுடைய வசனத்தை வாசிக்க அந்த பிசாசுக்குரிய வியாக்கியானங்கள் எல்லாம் மாற ஆரம்பித்தது. How to change this mind? எப்படி இந்த மனதை மாற்ற முடியும்? There's a verse in the Bible that says, be not conformed to this world, but be ye transformed by the renewing of your mind. வேதம் இவ்வாறு சொல்லுகிறது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் be transformed by the renewing of your mind. உங்களுடைய மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So what does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? This world is a crooked world. இந்த உலகமானது மிகவும் ஒரு குறுக்கலான கோணலான உலகமா இருக்கிறது. The path in which this world is traveling is a crooked path. நாம் இந்த உலகமானது போகிறதான நீங்கள் பாதையை பார்த்தீர்களானால் அவைகள் மிகவும் கோணலானவைகளாவே காணப்படுகிறது. And this world is very soon going to be ruled by a very crooked person. இந்த உலகமானது அதிசீக்கிரத்திலே மிகவும் கோணலான ஒரு மனிதனாலே ஆளப்பட போகிறது. He is going to be possessed and animated by the father of all crookedness. எல்லா கோணல்களின் தகப்பனால் அவன் நிறையப்பட்டவனாய் ஆளுகை செய்ய போகிறான். So if we think that this world is attractive, நாம் இந்த உலகம் மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று நினைப்போம் என்றால், we'll be following the course of this world. இந்த உலகத்தின் காரியத்தை நாம் பின்பற்றுவர்களாய் இருப்போம். When I was small, I remember reading the story of the Pied Piper of Hamelin. நான் சிறிய பையனாக இருக்கும் பொழுது இந்த ஹாமெலின் பைட் பைப்பர் என்கிறதான கதையை நான் படித்திருக்கிறேன். Some of you may know it, some of you may not. சிலருக்கு இது தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். One city, one village was full of rats. ஒரு கிராமத்திலே எலிகள் நிறைந்து காணப்பட்டது. Nobody knew what to do about it. No matter what they tried to get rid of those rats, nothing stopped. It kept increasing. அவர்களை இப்பதெல்லாம் செய்து எப்படியாகிலும் இந்த எலிகளை எல்லாம் ஒழித்து விடும்படி எப்படியெல்லாம் முயற்சித்தாலும் அவர்களால் ஒழிக்கவே முடியவில்லை. Finally a man, a stranger, came there dressed in a strange dress. கடைசியாக ஒருவரும் அறியாத ஒரு புதிய மனிதன், ஒருவரும் அணிவியாத ஒரு புதிய உடை அணிவித்து அப்படி வந்து நின்று கொண்டிருந்தான். புதுமையான ஒரு உடை அணிவித்துக் கொண்டிருந்தான். He said, if you give me some money, I'll get rid of these rats. அவன் சொன்னான், நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தால் இந்த எலிகளை எல்லாம் நான் ஒழித்து கட்டுகிறேன். He said, okay. Then the village head said, if you get rid of the rats, we'll give you the money. அப்பொழுது கிராம தலைவர் சொன்னார், நீ எலிகளை எல்லாம் தொலைத்து விடு, அப்பொழுது உனக்கு நாங்கள் பணம் கொடுக்கிறோம் என்று சொன்னான். So he took his pipe and he started playing a tune. அவன் தன்னுடைய பைப்பை எடுத்து தன்னுடைய ராகத்தை வாசிக்க ஆரம்பித்தான். As he played the tune, all the rats in the sewage and all the rats in the storehouses and everything all came out. அவன் வாசிக்க தொடங்கின பொழுது ஒழிந்து கொண்டு மறைவில் இருக்கிறதான எல்லா எலிகளும், வீட்டின் அறைகளுக்குள்ள இருக்கிறதான எல்லா எலிகளும் சேர்ந்து வெளியே வந்து விட்டது. Thousands and thousands started following him. ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வர ஆரம்பித்தது. So he blew the pipe and walked into the river. அவன் வாசித்து அப்படியே அந்த ஆறுக்குள்ளாய் அவன் போனான். He stood in the river, all the rats followed him, got drowned and died. அவன் அந்த ஆற்றுக்குள்ளாக நின்று கொண்டு வாசிக்க எல்லா எலிகளும் ஆற்றுக்குள்ளே விழுந்து மாண்டு போயின. He came back to the village head and said, okay, give me my money. இப்பொழுது அவன் திரும்பி வந்து அந்த கிராம தலைவனிடத்திலே எனக்கு வேண்டிய பணத்தை தாருங்கள் என்று கேட்டான். The village head thought, the rats are dead, why should I give the money? இப்பொழுது கிராம தலைவர் இப்படி நினைத்தார், எலிகள் எல்லாம் செத்து போய்விட்டன, ஒழிந்து விட்டன, இப்பொழுது உனக்கு ஏன் நான் பணம் கொடுக்க வேண்டும்? That's the corrupt mind. அதுதான் கெட்டு போன மனது. So then
This man said, you must give me the money. The village had refused. You do what you like. இப்பொழுது அந்த கிராம தலைவன் சொன்னா, நான் பணம் கொடுக்கவே மாட்டேன், நீ என்ன செய்கிறாய் செய்து கொள் என்று அந்த மனிதனிடத்தில் சொல்லிவிட்டார். So he started blowing another tune. இப்பொழுது மறு ராகத்தை இந்த புதுமையான மனிதன் வாசிக்க ஆரம்பித்தார். All the little children started coming out of the houses, not the rats. இப்பொழுது எலிகள் அல்ல, வீட்டில் உள்ள எல்லா குழந்தைகளும் இப்பொழுது அந்த ராகத்திற்காய் அவனிடத்தில் ஓடி வந்தன. Nobody could stop them. He played the tune. All the children in the village started following him. யாரும் அந்த குழந்தைகளை நிறுத்த முடியவில்லை. அவன் வாசிக்க வாசிக்க எல்லா குழந்தைகளும் அவனிடத்தில் ஓடி வந்தன. He walked towards the mountain. இப்பொழுது அவன் மலையை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். A door opened in the mountain. அங்கே போய் தன்னுடைய ஒரு கதவு திறந்து வைத்துக் கொண்டிருந்தான். He blew the pipe and walked into that door. அவன் கதவை திறந்து வாசித்துக் கொண்டே அந்த கதவுக்குள்ளாய் போய்விட்டான். All the children followed him into the mountain. எல்லா பிள்ளைகளும் அவனை பின்தொடர்ந்து மலைக்குள்ளாய் போய்விட்டன. And the door closed. They were never to be seen again. அந்த கதவு இப்பொழுது அடைக்கப்பட்டது. அந்த குழந்தைகளை இப்பொழுது மறுபடியும் காணவே முடியவில்லை. That's exactly what's happening to this world. அதுதான் இந்த உலகத்திலே அப்படியே நடந்து கொண்டிருக்கிற காரியம். Satan is blowing a tune and the whole world is following him. இப்பொழுது சாத்தான் தன்னுடைய ராகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். முழு உலகமும் அவனையே பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கின்றன. The whole world is being deceived by that tune. அந்த ராகத்தினாலே இந்த முழு உலகமும் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Every corrupt mind is following that tune. கெட்டுப்போன எல்லா மனதும் அந்த ராகத்தையே பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. That's why the Bible says, don't be conformed to that world. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, அந்த உலகத்தோடு கூட உங்களை நீங்கள் ஒன்றாக்கிக் கொள்ள வேண்டாம். Don't live like the world lives. இந்த உலகம் இருக்கிறது போல நீங்கள் ஜீவிக்க வேண்டாம். You are a different person. நீங்கள் ஒரு வேறு மனிதராய் இருக்கிறீர்கள். So by separating yourself from this world, there will be a transformation in the mind. இந்த உலகத்திலிருந்து நீங்கள் வேறு பிரிக்க உங்களுடைய மனதானது ஒரு மறுரூபமாகிக் கொண்டே போய் கொண்டிருக்கும். So to keep the mind straight, your relationship with other people is very important. உங்களுடைய மனதை நீங்கள் சீராக வைக்கும்படிக்கு மற்றவர்களோடு உங்களுக்கு இருக்கிறதான தொடர்பு உறவுகள் எல்லாம் மிகவும் சரியாக இருக்க வேண்டும். What kind of friends do you have? எப்படிப்பட்டதான நண்பர்கள், சிநேகிதர்கள் உங்களுக்கு உண்டு? Friends with corrupt minds. கெட்டுப்போன மனதுடையதான நண்பர்களா? No matter how much you read the word of God to try to straighten your mind, it will get corrupted again if you have such friends. நீங்கள் உங்களுடைய மனதை சீராக்கும்படிக்கு எவ்வளவுக்கு அதிகமாக வேதம் வாசித்தாலும் சரி, அப்படிப்பட்டதான கெட்ட மனிதர்களோடு நீங்கள் சிநேகிதம் வைத்தால் உங்களுடைய மனது கெட்டு போய்தான் விடும். So be very careful about relationships. ஆகினாலே உறவுகளை குறித்து மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். Love not the world, neither the things that are in the world, the Bible says. வேதம் சொல்லுகிறது, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளின் மேலும் அன்பு கூறாதிருங்கள். Some people won't have worldly friends, but they will love the things of this world, the latest of everything. சிலருக்கு உலகத்தில் உள்ள நண்பர்கள் இருக்க மாட்டார்கள், ஆனால் உலகத்தில் உள்ள அதிநவீனமான காரியங்கள், பொருட்களின் மேலே அவர்களுக்கு ஆசைகள் இருக்கும். That also can corrupt our mind. அவைகளும் கூட நம்முடைய மனதை கெடுக்கக்கூடியதா இருக்கும். So separate yourself, save yourself from this untoward generation, the apostles said. அப்போஸ்தலர் இவ்வாறு சொல்லுகிறார், அப்படிப்பட்டதான சந்ததியிலிருந்து உங்களை விட்டு விலகுங்கள், வேறு பிரித்துக் கொள்ளுங்கள். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகுங்கள் என்று சொல்கிறார்.